ஸோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. சும்மா பேச்சுக்கு நம்ம சொல்லுவோம் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் இருக்கிற கதை அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அந்த கதை ட்விஸ்டுக்கு மேல ட்விஸ்ட் இருக்கிறது தாங்க. ஒரு சாதாரண ஒரு கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது தான் கதையே. இது ஒரு கிரைம் கதையா போய் திடீர்னு ஹாரரா போய் திடீர்னு சைஃபையா போய் கடைசியா நம்ம யோசிச்சே பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டை வச்சு செதற விட்டுருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸ் ட்விஸ்டட் ஃபேன்ஸ் எங்க இருந்தாலும் மேடைக்கு வந்துருங்க. தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்க வந்திருக்கிற இடம் ஃபிலிம் ரோல். ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம தி சோல்ன்ற ஒரு சைனீஸ் மிஸ்ட்ரி த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். ஸோ கதையோட ஆரம்பத்திலேயே நைட் டைம் பெரிய பெரிய சிட்டிலாம் இருக்கு. அந்த சிட்டில இருந்து ரொம்ப தூரமா தனியா ஒரு மலையோட ஒரு பெரிய பங்களா வீடு ஒன்று இருக்கு. அந்த வீட்டுக்கு வெளியே போலீஸ் கார் நிக்குது. போலீஸ்காரங்க பெல் அடிக்க அந்த வீட்டுல வேலை செய்யற ஒரு லேடி வராங்க. மிஸ்டர் வாங் கிட்ட இருந்து எமர்ஜென்சி கால் வந்தது. அவர் ஓகே தானா அப்படின்னு சொல்லி கேட்க வேலை செய்யறவங்களும் ரெண்டு போலீஸ்காரங்களை கூட்டிட்டு மிஸ்டர் வாங் அப்படின்றவரை பார்க்க போறாங்க. இந்த வீடு எல்லாமே மிஸ்டர் வாங்கோடது தான். ஸோ அவரோட ரூமுக்கு போக போக ஏதோ வித்தியாசமா கருகுன ஸ்மெல் மாதிரி வருது. அதோட அவரோட பெட்ரூம் டோர்ல வித்தியாசமான சிம்பிளும் இருக்கு. ஸோ அதை ஓபன் பண்ணி உள்ள போறாங்க. பார்த்தா மிஸ்டர் வாங் இறந்து போயிருக்காரு. அவருக்கு பக்கத்திலேயே அவருடைய செகண்ட் ஒய்ஃப் அவங்களும் இறந்து போயிருக்காங்க. வந்த போலீஸ்காரர்ல ஒருத்தர் வாங்கோடைய அந்த செகண்ட் ஒய்ஃபை டச் பண்ணலான்னு போகும்போது டக்குன்னு அவங்க முழிச்சு எழுந்துக்கிறாங்க. அவர் ஷாக் ஆகுறாரு. ஸோ இப்போ இந்த ரூம்குள்ள வாங்க இறந்து போயிருக்காரு. அவரோட செகண்ட் ஒய்ஃப் உயிரோட இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா பழி அவங்க மேலதான் போகும். விசாரணையும் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் ஆகுது. ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு கப்பிள்ஸ் வந்து டாக்டரை பாக்குறாங்க. அந்த டாக்டரும் பேபி ஃபார்ம் ஆகி ஒரு 7 வாரம் இருக்கும், ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இவ்வளோ சந்தோஷமான விஷயத்த அவர் சொல்றாரு. ஆனா அந்த கப்பிள்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அந்த கப்பிள்ஸ்ல அந்த லேடி இருக்காங்கல்ல, அவங்களோட பேரு ஜெயின், அவங்க ஹஸ்பண்ட் பேரு லீ. ஆக்சுவலா அந்த லீக்கு வந்து ஸ்பைன்ல கேன்சர் வந்திருக்கு. ஸோ அதனால இவரு சீக்கிரமாவே சாக போறாரு. ஸோ இந்த மாதிரி நிலைமையில குழந்தையும் பிறக்க போகுது. நம்மளால குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுன்னு தான் இவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ இதுக்காக டாக்டர் கிட்டையும் அவங்க ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணலாமான்னு கேட்கும் பொழுது அவரும் ஸ்கேன் எல்லாம் காமிச்சு அந்த கேன்சர் கட்டி வளர ஆரம்பிக்குது. இன்னும் அது பெருசா வளரும் பொழுது நரம்புகளை அழுத்தி இவரால ஸ்டார்டிங்ல நடக்க முடியாம போகும். அப்படியே தொடர்ந்து அந்த கேன்சர் கட்டி மூளைக்கு போயிடுச்சுன்னா அவ்வளவுதான், இவரு இறந்து போயிடுவாரு. ஸோ உடனே ஜெயினும் வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் எதுவும் இருக்குமா அப்படின்னு கேட்கும்போது தான் ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கு. அது ஆர்என்ஏ ரெஸ்டோரேஷன் சொல்லுவாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் மூலியமா கேன்சர் வந்தவங்க டபுள் த லைஃப் வாழ்வாங்க. ஆனா அதுவும் ஆரம்பிக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் இருக்கும். ஆனா ஒண்ணு, அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு காசு ரொம்பவே அதிகமா ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஜெயினும் லீயும் அப்படியே கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஜெயின் என்ன சொல்றாங்கன்னா, என்ன பண்ணாலும் சரி, எவ்வளவு செலவானாலும் சரி, அந்த ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு பண்ணியே ஆகணும். ஆனா லீ இதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. இங்க பாரு, நீ பிரெக்னெண்டா இருக்க, குழந்தை பிறக்கும், குழந்தைய பாத்துக்கணும், 1008 வேலை இருக்கு, அது எல்லாத்துக்கும் காசு தேவைப்படும். எனக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறதுலாம் தேவையில்லாத ஒரு முயற்சி, ப்ளீஸ் இதோட இதை பத்தி பேசாத அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் வேலையை செய்ய போயிடுறாங்க. நம்ம ஜெயின் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு போலீஸ் டிடெக்டிவ். ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்திருப்போம்ல, வாங் அப்படின்ற ஒரு பணக்காரரு இறந்து போயிருப்பாரு. அதே ரூம்ல அவரோட செகண்ட் ஒய்ஃப் உயிரோட இருந்திருப்பாங்க. இப்ப டவுட் வந்து அந்த செகண்ட் ஒய்ஃப் மேலதான். நம்ம ஜெயின் தான் அந்த செகண்ட் ஒய்ஃபை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த செகண்ட் ஒய்ஃபும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நைட் டைம் எனக்கு தூக்கம் வரலன்னு மொட்டை மாடிக்கு போய் சும்மா காத்து வாங்கிக்கிட்டு இருந்தேன். அவ சடனா வாங்கோடைய ரூம்ல இருந்து சவுண்ட் கேட்டுது. சரின்னு நானும் வேகமா போய் பார்க்கும் பொழுது வாங்கோடைய டோர்ல வித்தியாசமா கத்தியாலேயே ஏதோ ஒரு டிசைன் மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. நான் மெதுவா கதவை திறக்கும் பொழுது அங்க வாங்கோடைய பையன், இவங்க செகண்ட் ஒய்ஃப் தானே, வாங்குக்கு முத ஒய்ஃபுக்கு பிறந்த ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் வாங்கோடைய ரூம்ல வாங் படுத்துக்கிட்டு இருக்காரு. கையில ஏதோ வித்தியாசமா செடி மாதிரி வச்சு அதை பத்த வச்சு புகை வருது. ஏதோ மந்திரம் பண்ற மாதிரி பண்ண வாங் அப்படியே அசையாம படுத்துக்கிட்டு இருந்தாரு. அந்த நிலைமையிலையும் அவர் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணிருக்காரு. அதை பார்த்த அந்த பையன் வாங்க கொலை பண்ணிருக்கான். நான் தடுக்க ட்ரை பண்ண, என்னால முடியல, எனக்கு ரத்தம்னா ரொம்ப பயமா, நானும் அதே இடத்துல மயங்கி விழுந்துட்டேன். அப்புறம் போலீஸ்காரங்க தான் வந்து என்னை எழுப்புனாங்களே அப்படின்னு இந்த செகண்ட் ஒய்ஃப் சொல்றாங்க. ஸோ இந்த செகண்ட் ஒய்ஃப் சொல்றத வச்சு பார்க்கும் பொழுது கொலை பண்ணது இந்த வாங்கோடைய மொத ஒய்ஃபோட பையன் தான். அதுவும் சாதாரணமா கொலை பண்ணாம ஏதோ மந்திரமாரெல்லாம் பண்ணி கொலை பண்ணிருக்கான். ஸோ இப்படி நம்ம ஜெயின் வந்து அந்த செகண்ட் ஒய்ஃபை விசாரிக்கிறதெல்லாம் வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் வழியா ஜெயினோட ஹஸ்பண்டும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அவரும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் தான், இவரும் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவர் தான். அந்த செகண்ட் ஒய்ஃப் சொன்ன மாதிரியே அந்த பையனுடைய போட்டோ, அந்த பையன் வாங்க கொல்றதுக்கு யூஸ் பண்ண ஆயுதம்னு எல்லா போட்டோவும் இருக்கு. அது எல்லாத்தையும் ஒரு பார்க்கறாரு.
சோ அடுத்தது அந்த வீட்ல வேலை செய்யறவங்கள விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நான் தூங்கிக்கிட்டு இருந்தேன், திடீர்னு என்னமோ சவுண்ட் கேட்டது, என்னடான்னு பார்த்தா எங்க முதலாளி வாங்கோடைய ஒய்ஃபோட பையன் அவன் வேகமா ஓடிக்கிட்டு இருந்தான். எனக்கு என்ன ஏதுன்னு புரியல. சரி முதலாளி ஐயாவுடைய வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு நான் போகும்போதுதான் வெளியே கேட்டு கிட்ட யாரோ வர மாதிரி காலிங் பெல் சவுண்ட் கேட்டது. போய் பார்த்தா 2 போலீஸ் இருந்தாங்க. அப்புறம் அந்த போலீஸ் கூடவே சேர்ந்து நான் ரூம்குள்ள போகும்பொழுது ஐயா இறந்து போயிருந்தாரு, அவங்களோட செகண்ட் ஒய்ஃப் உயிரோட இருந்தாங்க. சோ இப்போ இந்த வேலை செய்யறவங்க சொல்றத வச்சு பார்க்கும் பொழுதும் வாங்கோடைய ஒய்ஃபோட பையன் தான் கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ உடனே நம்ம ஜெயினும் வந்து அந்த செகண்ட் ஒய்ஃப் கிட்ட, அந்த ஒய்ஃபோட பையன் உங்க கூட இல்லையா? இல்ல வாங்க என்ன மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பையன் எங்க கூட இல்லவே இல்ல, ஆனா திடீர்னு ஒரு நாள் வந்தான், மேல ட்ரெஸ் எதுவும் போடல, அவன் உடம்பு ஃபுல்லாவே வித்தியாசமான டாட்டூவும் கத்தியால கீர்ன மாதிரி சாத்தானுடைய சிம்பிளா இருந்தது. வாங்கோடைய ஒய்ஃப் இந்த சாத்தான் சடங்கு இது மேலலாம் நம்பிக்கை இருக்கிறவங்க. அதே நம்பிக்கை தான் இந்த பையனுக்கும் இருக்கு. அதனாலதான் வாங்க கொல்றதுக்கு முன்னாடி ஏதோ சடங்கு மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான். சோ இப்பொழுதைக்கு இன்வெஸ்டிகேஷன்ல என்னென்ன விஷயங்கள் கிடைச்சதோ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜெயினு வந்து பார்க்கும் பொழுது அங்க நம்ம லீ இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா லீக்கு உடம்பு முடியல, அவரு வீட்டுல ரெஸ்ட் எடுக்கணும், ஆனா அவரு வேலைக்கு வந்திருக்காரு. ஏன்னா ப்ராசிக்யூட்டர் தான் என்ன அனுப்பியிருக்காரு, இது முக்கியமான விஷயமா. சோ இந்த கேஸை கரெக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம சால்வ் பண்ணலாம். இறந்து போன வாங்கோடைய உயில் வச்சு பார்க்கும் பொழுது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய சொத்துல பாதி அவருடைய செகண்ட் ஒய்ஃபுக்கும் மீதி அவரோட ஃப்ரெண்டான ஒரு டாக்டருக்கும் போகுமா. செகண்ட் ஒய்ஃபை விசாரிச்சாச்சு, அந்த டாக்டரையும் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்ல அடுத்தது டாக்டரை தான் விசாரிக்கிறாங்க. சோ உங்களுக்கு யாரு மேலேயாவது டவுட் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க டாக்டரும் கண்டிப்பா வாங்கோடைய ஒய்ஃபோட பையனா தான் இருக்கணுமே, ஏன்னா வாங்க அவனோட சொத்தை அவனுடைய செகண்ட் ஒய்ஃபுக்கும் எனக்கும் எழுதி வச்சதுனால எனக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த பையன் தான் கண்டிப்பா அதெல்லாம் பண்ணிருப்பான். சோ அப்படின்ற மாதிரி டாக்டர் சொல்றாரு. இந்த வீட்டுல வந்து ரொம்ப வருஷமா வேலை செய்யறது அந்த வேலைக்காரமா தான். சோ அவங்க கிட்ட இறந்து போன வாங்கோடைய ஒய்ஃபை பத்தியும் அந்த பையனை பத்தியும் கேட்கலான்னு பொழுது அவங்களும் சொல்றாங்க, வாங்குக்கும் அவருடைய ஒய்ஃபுக்கும் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வாங்கு சுத்தமா கண்டுக்கவே மாட்டாரு. வெளியே போவாரு, ஒர்க் பண்ணுவாரு, வருவாரு, அவ்வளவுதான். ஒரு ஒய்ஃப் மாதிரியே மதிக்கவே மாட்டாரு. இதனாலேயே வாங்கோடைய ஒய்ஃப் வந்து அவங்க பையனை ரொம்ப மோசமா மென்டலா டார்ச்சர் பண்றாங்க. ஆனா அந்த பையனுக்கு அவங்க அம்மானா உயிர். அதுக்கப்புறம் ஒய்ஃப் இறந்து போயிடுறாங்க. அப்போ கூட வாங்கு கவலைப்படுற மாதிரி இல்ல. அதுக்கப்புறமா தான் வாங்க ஐயாவுக்கு கேன்சர் வந்து அவர் உடம்பு முடியாம போச்சு. தான் அம்மாவை இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்காரு அப்படின்னு வாங்கு மேல அந்த பையனுக்கு கோவம்லாம் இருந்தது உண்மைதான் அப்படின்னு இந்த வேலைக்காரமாவும் சொல்றாங்க. சோ கிடைச்ச எல்லா எவிடன்ஸையும் வச்சு பார்க்கும் பொழுது வாங்க அவருடைய ஒய்ஃபோட பையன் தான் கொன்னு இருப்பான் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. சோ இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு, சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த செகண்ட் ஒய்ஃப் சைன் பண்றாங்க, லெஃப்ட் ஹேண்ட்ல சைன் பண்றாங்க. இது கேமரா வழியா நம்ம லீ பாக்குறாரு. லீ கிட்ட அட்டாப்சி ரிப்போர்ட் இருக்கு இறந்து போன வாங்கோடுது. வாங்க கொலை பண்ணவன் கண்டிப்பா லெஃப்ட் ஹேண்டட் பர்சனா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அதுல போட்டிருக்கு. சோ இவருக்கு அந்த பையனை விடவே செகண்ட் ஒய்ஃப் மேல ஒரு டவுட் வருது. சோ அன்னைக்கான இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சிருச்சு, வெளியே வராங்க. நம்ம லீ மேல ஜெயினு பயங்கர கோவத்துல இருக்காங்க. வீட்டுல ரெஸ்ட் எடுக்க சொன்னேன், இந்த மாதிரி நிலைமையில நீங்க இதெல்லாம் பண்ண வேணாம், தேவையில்லாத பிரஷர், வீட்டுல சும்மா இருக்கிறது தான் எனக்கு பிரஷர், புரிஞ்சுக்கோ, இந்த வேலை தான் என்ன நார்மல் ஆக்குது. சோ 2 பேருமே சேர்ந்து இந்த கேஸை சால்வ் பண்ணலாம், நீ என்ன பண்ற? இறந்து போன வாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் அவங்க எப்படி இறந்து போனாங்க அப்படின்ற விஷயத்தை பத்தி விசாரி அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. சரின்னு லீயும் அடுத்த நாளே அந்த வாங்கோடைய வீட்டுக்கு போயிட்டு அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோடைய ரூமை செக் பண்ணி பாக்குறாங்க. அந்த ரூமோடைய தரையிலையும் பெருசா அந்த சாத்தானுடைய சிம்பிள் இருக்கு. சோ இதை நம்ம ஜெயின் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி ஒரு பேக் தன்னாலேயே பறந்து கீழே விழுற மாதிரி தெரியுது. அந்த பேக்குள்ள புக் இருக்கு, அந்த புக் ஃபுல்லாவே சாத்தான் சம்பந்தப்பட்டது தான். சோ நம்ம ஜெயினும் வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் எப்பெல்லாம் இறந்து போனாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க டீமுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் வாங்குக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை போல. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட கால் பண்ணி கூப்பிட்டு இருக்காங்களாம். கரெக்டா அவரும் வர நேரத்துல வாங்குடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மேல இருந்து ஏதோ போட்டோஸ் எல்லாம் தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களும் கீழே விழுந்து இறந்து போயிருக்காங்க. ஆனா அந்த போட்டோஸ் எதுவும் நமக்கு கிடைக்கல, ஏன்னா காத்துல அது எல்லாமே அடிச்சு பறந்து போயிருக்கும். சோ அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்து சாகணும் அப்படின்னு நினைச்சுதான் கீழே விழுந்திருக்காங்களே. ஆனா எந்த ஒரு நியூஸ்லயும் அப்படி நியூஸ் வராம தெரியாதனமா ஆக்சிடென்ட்டா அவங்க கீழே விழுந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்திருக்கு. அதோட இறந்து போன அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட அட்டாப்சி ரிப்போர்ட்டும் அவங்க வீட்டுல கிடைச்ச வித்தியாசமான புக்கையும் வச்சு பார்க்கும் பொழுது அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போகிறதுக்கு முன்னாடி கத்தியால தரையில அந்த சாத்தான் சிம்பிளை வரைஞ்சி அவங்க நெஞ்சிலையும் அதே சாத்தான் சிம்பிளை வரைஞ்சி அவங்களுடைய ஹஸ்பண்ட சபிச்சு சில சடங்கெல்லாம் பண்ணிட்டு தான் அவங்க இறந்து போயிருக்காங்களே. இந்த புக்கை பார்த்தாலே அது கன்ஃபார்மா தெரியுது.
தெரியுது. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம், நான் வாங்கோட வீட்டை செக் பண்ணும்போது செகண்ட் ஒய்ஃபோடைய ரூம்ல ஒரு கேமரா ஒன்று இருக்கு. அது அந்த செகண்ட் ஒய்ஃபுக்கும் தெரியும் தான் போல. ஸோ நாங்களும் அந்த ஃபுட்டேஜை பார்க்கும்பொழுது நைட் டைம்ல அந்த செகண்ட் ஒய்ஃப் தூங்கும்பொழுது திடீர்னு அவங்க உடம்பு அதிர ஆரம்பிக்குது. அடுத்த நாள் அவங்க தனியா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல லிப் ரீடிங் பண்றவங்க மூலியமா நாங்க விசாரிக்கும் பொழுதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பேரை சொல்லி உன்னை பார்த்து நான் பயப்பட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா அந்த இடத்துல யாருமே இல்ல. அதுக்கு அடுத்த நாள் பேய் பிடிச்ச மாதிரி அந்த செகண்ட் ஒய்ஃப் நடந்துக்கிறாங்க. ஸோ இப்படின்னு இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம ஜெயின் காட்டுறாங்க. ஸோ இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் செகண்ட் ஒய்ஃப் கிட்ட காமிச்சு நம்ம லீ இருக்கார்ல அவரு விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ ஜெயின் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் சைடு, நம்ம லீ வந்து கோர்ட் சைடு, ஒரு ப்ராசிக்யூட்டர் அவரு. ஸோ லீயும் அந்த செகண்ட் ஒய்ஃபை பார்த்து இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? இல்ல சார், இந்த வீட்டுக்கு நான் முதல்ல வரும்பொழுதே அவ்வளோ பெரிய வீட்டில் நானு என்னோட ஹஸ்பண்ட் வாங்கு வேலை செய்யறவங்க மட்டும்தான். வாங்கு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் யாரோ இருக்கிற மாதிரியே எனக்கு தோணும். அதோட நைட்லாம் என் உடம்பு பிடிச்சி யாரோ முறுக்கிற மாதிரி எனக்கு தோணும். ஓரமா வாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரத்தத்தோட நிக்கிற மாதிரியே எனக்கு தெரியும். ஸோ உடனே நம்ம லீயும் அப்படின்னா வாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஆவி உங்க உடம்புக்குள்ள புகுந்து அதுதான் வந்து வாங்க கொண்டு இருக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் என்ன சொல்றீங்க? அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையன் தான் கொண்டு இருக்கான். இன்னும் நீங்க அவனை கண்டுபிடிக்கலையா? அந்த பையன் சடங்கு பண்ணும் பொழுது ஏதோ ஒரு செடியை யூஸ் பண்ணான். அந்த செடியில இருந்து வர புகையை தான் வச்சு என்னமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த செடி நம்ம ஊர்ல ஒரு சில இடத்துல தான் வளருமே. ஸோ அதை வச்சு அவன் இருக்கிற இடத்த ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்ல. ஸோ அப்படின்னு அந்த செகண்ட் ஒய்ஃப் சொல்ல நம்ம லீக்கு ஒரு டவுட் வருது. ஏன்னா இவங்க அந்த பையனை போலீஸ் சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸே யோசிக்காத விஷயங்களெல்லாம் இவங்க யோசிச்சு சொல்றாங்க. ஸோ அதனால லீக்கு வந்து டவுட் இந்த செகண்ட் ஒய்ஃப் மேல தான் ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆனா நிரூபிக்க ஒரு ஆதாரம் கூட கிடையாது. ஸோ விசாரணை முடியுது. நம்ம லீ வந்து மாத்திரை போட்டுக்கிறாரு. லீயோட ஒய்ஃப் ஜெயின் ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கேஸை பத்தி யோசிச்சுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த செகண்ட் ஒய்ஃப் சொன்ன மாதிரியே அந்த குறிப்பிட்ட செடி வளர்றது ஒரு 3 பகுதிகளில் தான். ஸோ அந்த சுத்து வட்டாரத்தில் நைஸா தேட ஆரம்பிங்க, கண்டிப்பா அந்த பையன் மாட்டிப்பான் அப்படின்னு சொல்லி போலீஸ் அந்த வேலையில இறங்குறாங்க. எங்க நம்ம லீ என்ன பண்றாருன்னா, அந்த செகண்ட் ஒய்ஃபோடைய ரூம்ல வந்து கேமரா இருக்குல்ல, நிறைய ஃபுட்டேஜ் சேவ் ஆயிருக்கும்ல. ஸோ அதனால எல்லா ஃபுட்டேஜையுமே ஆள் உட்காந்து பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஸோ முதல் நாள் அந்த செகண்ட் ஒய்ஃப் வீட்டுக்கு வரும் பொழுது ஒரு ஒய்ஃப்ன்ற மாதிரிலாம் வரல. ரொம்ப சாதாரணமா ஏதோ அந்த வீட்டில் வேலை கிடைச்ச மாதிரி அப்படியே அழகா அவங்க வராங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜ் எல்லாம் அப்படியே புரட்டி பார்க்கும்போது தான் ஒரு இடத்துல அவங்க கான்ட்ராக்ட்ல சைன் போடுறாங்க. ஏதோ ஒரு கான்ட்ராக்ட் போல. அதுல ஆனா ரைட் ஹேண்ட்ல அவங்க சைன் போடுறாங்க. இத பார்த்து லீ குழம்புறாரு. ஏன்னா போலீஸ் விசாரணையில அவங்க லெஃப்ட் ஹேண்ட்ல சைன் போட்டாங்க. ஸோ அதனால தான் இவருக்கு அந்த செகண்ட் ஒய்ஃப் மேல டவுட்டே வந்தது. ஆனா இந்த ஃபுட்டேஜ்ல அவங்க ரைட் ஹேண்டை யூஸ் பண்றாங்க. ஸோ என்னடானா அவருக்கு ஒன்றும் புரியல. அதோட அந்த செகண்ட் ஒய்ஃபை பார்க்க நம்ம வாங்கோடைய ஃப்ரெண்டு டாக்டரும் அங்க வந்திருக்காரு. சரி ஓகேன்னு அந்த டாக்டரை பத்தி அவர் தேடி பார்க்கும்போது தான் ஆக்சுவலா ஒரு நியூஸே வந்திருக்கு. டாக்டருக்கும் வாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் ஒரு அஃபேர் இருந்த மாதிரி. இப்போ இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு பார்த்தா செகண்ட் ஒய்ஃபு கூடவும் இவருக்கு ஒரு அஃபேர் இருக்கும் போல. அந்த வாங்கு கல்யாணம் பண்ணுவாரு, இந்த டாக்டர் குடும்பம் நடத்துவாரு போல. ஸோ இதெல்லாம் நம்ம லீ வந்து அவருடைய கேன்சருக்காக கீமோதெரப்பி பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்துக்கிட்டு இருக்காரு. அங்க நம்ம ஜெயினும் வராங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் ஜெயின் கிட்ட விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் அந்த செகண்ட் ஒய்ஃபோடைய ரூம்ல இருக்கிற ஃபுட்டேஜை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேனே. ஸ்டார்டிங்ல அந்த பொண்ணு வரும்பொழுது ரொம்ப நார்மலா வராங்க. அந்த ரூம்ல கேமரா இருக்குன்ற விஷயம் தெரிஞ்ச உடனேயுமே ட்ரெஸ் மாத்துறது எல்லாமே பாத்ரூம்குள்ள தான். ஆனா திடீர்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணுடைய நடவடிக்கை மாற ஆரம்பிக்குது. எந்த ட்ரெஸ்ஸும் போடாம அப்படியே வெளியெல்லாம் வராங்க. கேமரா இருக்கிறத பத்தி அவங்களுக்கு கவலையே இல்ல. அந்த செகண்ட் ஒய்ஃப் திடீர்னு ஆளே சேஞ்ச் ஆயிருக்காங்க. அதோட அந்த டாக்டர் கூடவும் கொஞ்சம் க்ளோஸா அஃபேர்ல இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ நம்ம விசாரிக்க வேண்டியது அந்த டாக்டரை தான் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவெடுக்கிறாங்க. ஸோ அதனால அந்த டாக்டரை பார்க்க போறாங்க. அவரு ஒரு செமினார்ல இருக்காரு. அவரு RNA பத்தின ஒரு புது டெக்னாலஜியை பத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த டெக்னாலஜியோடைய மொத்த கோர் ஐடியாவே என்ன அப்படின்னா, கேன்சர் செல்ஸை அழிச்சு கேன்சர்ல இருந்து ஒருத்தங்களை குணப்படுத்தணும். அதுதான் மோட்டிவே. ஆனா இவங்களோட டெக்னாலஜி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். அதாவது ஒரு பர்சனுடைய ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன், மெமரிஸ், இது எல்லாத்தையுமே இன்னொரு பர்சனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இதனால என்ன ஆகும்னா ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனா மாறவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ நம்ம லியோ அங்கதான் இருக்காரு. அவர் அந்த கேள்வியை தான் கேட்கிறாரு. ஒரு எலிக்கிட்ட இருந்து ஒரு RNA-வை எடுத்து இன்னொரு எலிக்கு அனுப்புனா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்க, பட் ஆனா அந்த செமினார்ல வந்து கேள்வி கேட்கறதுக்கான செமினார் கிடையாது. ஸோ அதனால டாக்டர் கூட இவங்க பர்சனலா மீட் பண்ணி அவங்களோட விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ என்ன நடந்ததுன்னு உண்மையை ஒழுங்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்க டாக்டரும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அந்த வாங்கு வந்து அவரோட கம்பெனில எடுத்த சில பேட் டிசிஷன்னால கம்பெனியே பயங்கரமா லாஸ் ஆச்சு. அப்புறம் அவரோட ஒய்ஃப் இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் வாங்குக்கு கேன்சர் வேற வந்துருச்சு. அவரு சாகிற நிலைமைக்கு போக
போறாரு. இப்படி அவர் இறந்து போயிட்டாருன்னா அவரோட கம்பெனி வேற ஒருத்தவங்க கைக்கு போயிடும். அதோட வாங்குக்கு ஒய்ஃபோட பையன் கிட்ட கம்பெனியை ஒப்படைக்க சுத்தமா விருப்பமே இல்ல. அவரோட வாரிசு ஒருத்தவங்க தான் கம்பெனியை ரூல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாரு. ஸோ அதனால ஒரு யங்கான ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவங்க தான் செகண்ட் ஒய்ஃப். அவங்களோட வயிற்றுக்குள்ள வாங்கோடைய குழந்தைய நாங்க உருவாக்க நினைச்சோம். அதுல வந்த சைடு எஃபெக்ட்ஸ்னால தான் நைட்ல அவங்க ஒரு மாதிரிலாம் பண்ணாங்களே தவிர இந்த பேய் பிசாசுலாம் ஒன்றும் கிடையாது. அதோட இந்த கேன்சருக்கு அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்லாம் என்னோட ஃப்ரெண்டான வாங்குக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணேன். ஸோ அதனால அவன் இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஒய்ஃபோட பையன் இந்த மாதிரி பண்ணிட்டான் இப்படின்னு டாக்டர் சொல்றாரு. ஆனா நம்ம லீவ் ஒரு விஷயத்த சொல்றாரு. உண்மையிலே நடந்தது என்னன்னு எனக்கு தெரியும், நான் சொல்லட்டுமா அப்படின்னு. ஆக்சுவலா என்ன ஆகிருக்குன்னா இந்த டாக்டருக்கும் வாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்கல்ல அவங்களுக்கும் ஒரு அஃபேர் இருந்திருக்கு. ஆனா அந்த அஃபேர் வந்து வெளியே தெரிஞ்சு நியூஸ் மீடியான்னு வந்த உடனேயுமே அதை தாங்க முடியாம வாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மேல இருந்து கீழே குதிச்சு இறந்து போறாங்க. நிறைய போட்டோஸையும் தூக்கி போடுறாங்க. அந்த போட்டோல இருந்தது இந்த டாக்டரும் வாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபும் தான். அதோட இந்த டாக்டர் வந்துட்டு வாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மேல உயிரே வச்சிருக்காரு. அந்த இடத்துல ஒரு ஜேர்னலிஸ்டும் வீடியோ எடுக்கிறாரா. அந்த ஜேர்னலிஸ்டுக்கு பணத்தை கொடுத்து டாக்டரோட பேர் வராத மாதிரி பார்த்துக்கிட்டாரு. அதோட எல்லா போட்டோவையும் டாக்டர் எடுத்துட்டு போயிட்டாரு. ஸோ வாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போனதை நினைச்சு டாக்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஸோ அதனால என்ன பண்றாருன்னா அந்த வாங்குக்கும் கேன்சர் வந்துருச்சுல, உன் கம்பெனியை பார்த்துக்க உனக்கு ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொல்லி நீ ரெண்டாவது மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த செகண்ட் ஒய்ஃபை கூட்டிட்டு வந்ததே டாக்டர் தான். ஸோ அந்த வாங்கு வந்து அவருடைய சொத்துல பாதி அந்த செகண்ட் ஒய்ஃபுக்கும் மீதியை நம்ம டாக்டருக்கும் எழுதி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா தான் நம்ம டாக்டர் ஒரு வேலையவே பார்க்கறாரு. என்னன்னா அந்த ஆர்என்ஏ டெக்னாலஜி. இறந்து போன வாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஆர்என்ஏவை இந்த செகண்ட் ஒய்ஃப் மேல செலுத்தி இந்த செகண்ட் ஒய்ஃபை ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா மாத்துறாரு. ஸோ அதனால தான் ஸ்டார்டிங்ல இந்த செகண்ட் ஒய்ஃப் வந்து ரைட் ஹேண்ட்ல சைன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனால் இந்த டெக்னாலஜி மூலியமா இவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃபா டாக்டரை லவ் பண்ற பர்சனா மாறிட்டாங்க. ஸோ அதனால லெஃப்ட் ஹேண்ட்ல சைன் போடுறாங்க. அதோட அந்த பையனையும் நல்லா பிரைன் வாஷ் பண்ணி வாங்க கொல்ற மாதிரி பண்ணிட்டு அந்த பையன் மேல பழிய போட்டுட்டு இவங்க எஸ்கேப் ஆயிட்டாங்க. ஸோ இதுதானே நடந்தது அப்படின்னு சொல்லி நம்ம லீ கேட்க இங்க டாக்டர் கடுப்பாகிறாரு. எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாம இந்த மாதிரி சொல்ற வேலையை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க அப்படின்ற மாதிரி கத்திடுறாரு. அதுக்கு மேல எந்த கேள்வியும் கேட்க முடியாது. திரும்ப கார்ல வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயினும் நீ சொல்ற மாதிரியே அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோடைய ஆர்என்ஏவை செகண்ட் ஒய்ஃபுக்கு கொடுத்து இப்படிலாம் அந்த டாக்டர் பண்ணுவாரு, இதெல்லாம் நீ நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்ப வேற எதை நம்ப சொல்ற? அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் தான் ரெண்டாவது ஒய்ஃபோடைய உடம்புக்குள்ள ஆவியா புகுந்திருக்கா, இதை நம்ப சொல்றியா? பேய நம்புறதுக்கு இந்த சயின்ஸை நம்பலாம் அப்படின்னு அவரு சொல்றாரு. அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஜெயின் சொல்றாங்க, இறந்து போன வாங்குடைய செல்போன் உடஞ்சி போயிருந்ததுல அதுல இருந்து எல்லா டேட்டாவையும் ரெக்கவர் பண்ணிட்டாங்களாம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட். ஸோ அடுத்தது நான் அதை தான் செக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல டக்குன்னு அவங்களுக்கு வாமிட் வருது. ஏன்னா பிரெக்னெண்டா இருக்காங்கல்ல, ஸோ அதனால வாமிட் பண்ண போயிடுறாங்க. இந்த பக்கம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் வாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட அந்த பையன் இருக்கான்ல அவன் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க போல. ஃபோர்ஸோட போய் அந்த பையனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. அந்த பையன் யூஸ் பண்ண அந்த செடி எல்லாமே அங்கதான் இருக்கு. அந்த பையன் என்னமோ மந்திரவாதி மாதிரி ஆளே ஒரு மாதிரி இருக்கான். ஆனா இருந்தாலும் போலீஸ்லாம் பிடிச்சி கொண்டு வந்து போட்டோஸ் எல்லாம் காமிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையனும் அந்த ஆளு சாகணும், சாகறது மட்டும் கிடையாது, நரகத்துல அந்த ஆளு எரியணும், அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ண அப்படின்னு சொல்றான். ஏன்னா ஒரு நாள் அந்த பையனோட அம்மா, அதாவது வாங்கோடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் சோகமா இருக்காங்க வீட்டுல. இந்த பையனும் போயிட்டு என்னாச்சுமான்னு கேட்கும் பொழுதுதான், நான் கடவுள் கிட்ட போக போறேன், ஒரு அமைதியான இடத்துல இருக்க போறேன், நான் இல்லாத டைம்ல மவுண்டன்ல இருக்கிற ஃப்ளவர்ஸுக்கெல்லாம் நீ தான் தண்ணி ஊத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாங்குனாலதான் எங்க அம்மா இறந்து போயிருக்காங்க, அந்த ஆளு சாக வேண்டியவதான் அப்படின்னு சொல்லி ஒரு அலறாரு. ஸோ எது என்னவோ கொலை பண்ணது இந்த பையன் தான் அப்படின்னு கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேல வாங்கோடைய உடம்பு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அந்த உடம்பை எரிக்கிறாங்க. அந்த இடத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு அலறது அந்த டாக்டர் தான். ஏன்னா அவரு வாங்கோடைய ரொம்ப வருஷ ஃப்ரெண்டு. ஸோ இந்த கேஸ்ல ஒரு தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி உண்மையிலேயே அன்னைக்கு நைட்டு என்ன நடந்தது அப்படின்னு கொலைகாரனா இருக்கிற அந்த பையன் கிட்டையும் அந்த செகண்ட் ஒய்ஃபையும் ஒன்னா நேருக்கு நேர உட்கார வச்சு இன்னொரு தடவை விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லி விசாரணைய ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த பையன் கிட்ட தான் கேட்கறாங்க. அந்த பையன் என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு நாள் வீட்டுக்கு போயிருந்தேன், அப்போ இவங்க இறந்து போன என் அம்மா மாதிரியே பேசினாங்க, அதோட ஒரு லெட்டரையும் கொடுத்தாங்க, அதுல தான் இந்த மாதிரி சடங்கு பண்ணி எங்க அப்பாவை அந்த நாள் அன்னைக்கு கொல்லணும்னு போட்டு இருந்தது, அதனாலதான் நான் வந்து சடங்குலாம் பண்ணேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். ஆனா அந்த பையன் வந்து நான் தான் கொலை
பண்ண அப்படின்ற வார்த்தையெல்லாம் சொல்லவே இல்ல. உடனே அந்த செகண்ட் ஒய்ஃப் கிட்ட கேட்க, நீங்க எதுக்காக அந்த லெட்டரை கொடுத்தீங்க அப்படின்னும் பொழுது டக்குன்னு அவங்களோட குரலே மாற ஆரம்பிக்குது. அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மாதிரியே அவங்க பேசுறாங்க. அவங்க பையனை பார்த்து, அம்மா சொன்னதை கரெக்டா செஞ்சிட்டப்பா, அந்த வாங்க நீ தானப்பா கொன்ன அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் தான் அந்த பையன் சொல்றான், ஆமாம்மா நான் தான்மா கொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பையனும் அழ ஆரம்பிக்கிறான். ஸோ அவ்வளோதான், அந்த பையனே நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கேஸ் மொத்தமா முடிஞ்சிருது. இதை பத்தி நம்ம லீயும் ஜெயினும் அவங்க வீட்டில் பேசிக்கிட்டு இருக்கும் போதே சடனா நம்ம லீக்கு உடம்புலாம் ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போலான்னு கார்ல போறாங்க. அவருக்கு ஃபிக்ஸ் வருது. ஏன்னா அவர் உடம்புல இருக்கிற கேன்சர் கட்டி பெருசாகி நரம்புகளை அழுத்தி அவருக்கு ப்ராப்ளம் கொடுக்குது. ஸோ அவரை ஹாஸ்பிட்டல்லையும் சேர்க்கறாங்க. இதே நிலைமை போச்சுன்னா அவர் சீக்கிரமாவே இறந்து போவாரு. ஆனா அந்த RNA ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்கும் கேன்சருக்காக. அதை பண்ணும் பொழுது கொஞ்ச நாட்கள் அவர் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட்க்கு வந்து காசு ரொம்ப அதிகமாகும். ஆனா இப்ப நம்ம லீக்கு அதை ஃப்ரீயாவே பண்றாங்க. இந்த நேரத்தில் அந்த செகண்ட் ஒய்ஃபை பார்க்க டாக்டர் வராரு. அவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ அஃபேர் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. கார்லயே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த செகண்ட் ஒய்ஃப் தெரிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு ஓடி வராங்க வெளியே. பின்னாடி நம்ம டாக்டர் மூஞ்சி ஃபுல்லா ரத்தம், கையில கத்தி எடுத்துக்கிட்டு அந்த செகண்ட் ஒய்ஃபை கொல்றதுக்கு ஓடுறாரு பின்னாடியே. ஸோ என்ன நடக்குதுன்னு தெரியல. இந்த நேரத்தில் ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம லீக்கே அந்த ட்ரீட்மெண்ட் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்ச நாட்கள் அவர் உயிரோட இருக்கலாம். ஆனா என்ன, அவரால் நடக்க முடியாது. வீல் சேர்ல தான் அதுக்கப்புறம் இருக்கணும். ஆனா இருந்தாலுமே இந்த கேஸை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் அவரு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இறந்து போன வாங்கோடைய போன்ல இருக்கிற டேட்டாவெல்லாம் இவர் பார்க்கும் பொழுது அந்த வாங்கு கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணிருப்பார்ல, அந்த ஆடியோ ஃபைல் 2ஆ இருக்கு. அதுலயும் ஒன்னு பெரிய ஃபைலா இருக்கு. அதை கேட்கும் பொழுதுதான் அந்த வாங்கு சாகிறதுக்கு முன்னாடி செகண்ட் ஒய்ஃப் கிட்ட தான் பேசுறாரு. அந்த செகண்ட் ஒய்ஃபும், CEO பொசிஷனை எனக்கு கொடுக்கறதுல உனக்கு என்னதான் பிரச்சனை, ஏன்னா அது என்னோட பொசிஷன், உன்னோடது கிடையாது அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் கோவமா பேசிக்கிறாங்க. இந்த ஒரு ரெக்கார்டிங்கே போதும் இந்த செகண்ட் ஒய்ஃப் தான் நம்ம வாங்க கொன்னது அப்படின்னு சொல்லி. சோ இதை நம்ம லீ கேட்ட உடனே ஜெயின் கிட்ட, என்ன பண்ணி வச்சிருக்க, இவ்வளவு பெரிய ஆதாரத்தை சொல்லாம பாவம் தப்பே பண்ணாத அந்த பையனுக்கு தண்டனை கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், நான் இந்த ஆடியோவை மறைச்சது உங்களுக்காக தான் அப்படின்னு இவங்க ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஏன்னா இந்த RNA ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்பவே செலவாகும்ல. ஆனா நம்ம ஜெயின் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ஆடியோவை செகண்ட் ஒய்ஃப் கிட்ட காமிச்சு, அந்த டாக்டர் கிட்டையும் காமிச்சு, இந்த மாதிரி இந்த ஆடியோ வெளியே வந்தா நீங்க ஜெயிலுக்கு போயிடுவீங்க, ஆனா நான் இதை மறைச்சிடுறேன், அதுக்கு பதிலா என் ஹஸ்பண்டுக்கு ஃப்ரீயா அந்த ட்ரீட்மெண்ட்டை பார்க்கணும்னு சொல்ல, அதனாலதான் இவருக்கு ஃப்ரீயா ட்ரீட்மெண்ட்டையே பார்த்திருக்காங்களே, அவரோட உடம்பும் கொஞ்சம் தேறி இருக்கு. ஆனா இந்த விஷயம் லீக்கு பிடிக்கவே இல்ல. நான் இப்ப எப்படி இருக்கேன், உயிரோட இருக்கேன் சரி, ஆனா என்னால நடக்க முடியாது, வீல் சேர்ல தான் இருக்கணும், டைப்பர் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன், எனக்கு தேவையான விஷயத்தை என்னால பண்ணிக்க முடியாது, இப்படி நான் உயிரோட இருக்கிறதுக்கு சாகலாமே, ஒரு நிரபராதியை எதுக்காக தண்டிக்கணும் அப்படின்ற மாதிரி லீ ரொம்ப கஷ்டப்படுறாரு. ஆனா லீக்காக தான் ஜெயின் பண்ணாங்க, அவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சோ எது என்னவோ வீல் சேர்லயே உட்காந்துக்கிட்டு நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம லீயும் ஜெயினும் இந்த கேஸை தொடர்ந்து நடத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அந்த செகண்ட் ஒய்ஃப் போலீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க, அந்த டாக்டர் என்ன கத்தி எடுத்து கொல்ல ட்ரை பண்ணா அப்படின்னு சொல்லி. சோ இங்க தான் நம்ம லீக்கும் ஒரு விஷயம் புரிய வருது. லீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காருன்னா, டாக்டர் வந்து வாங்கோடைய ஒய்ஃபை லவ் பண்ணாரு, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் அந்த ஒய்ஃபோடைய மெமரிஸ் எல்லாம் செகண்ட் ஒய்ஃபுக்கு கொண்டு வந்து சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் அதெல்லாம் பண்றாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அப்படி இருக்கும்பொழுது எதுக்காக இப்போ இந்த செகண்ட் ஒய்ஃபை டாக்டர் கொலை பண்ண ட்ரை பண்ணணும், அதோட அந்த ஆடியோல செகண்ட் ஒய்ஃப் CEO பொசிஷன் எனக்கு கொடுக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பேசினது எல்லாமே அவர் மைண்டுக்குள்ள ஓடி, இப்போ நம்ம லீக்கு புதுசா ஒரு தியரி ஒன்னு தோணுது, இதை ஸ்ட்ரைட்டா நம்ம அந்த செகண்ட் ஒய்ஃப் கிட்ட தான் பேசணும் அப்படின்னு பார்க்கிங்ல மீட் பண்றாரு. அந்த செகண்ட் ஒய்ஃபும், சீக்கிரம் என்ன விஷயம்னு சொல்லுங்க, டைம் ஆகுது அப்படின்னு சொல்ல, இல்ல நான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் சொல்லட்டுமா, நீ வாங்கோட செகண்ட் ஒய்ஃப், ஆனா உன் உடம்புக்குள்ள ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஆவி இருக்கிற மாதிரியே நீ சீன் போட்டுக்கிட்டு இருக்க, ஆனா உன் உடம்புல அந்த ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட ஆவியும் கிடையாது, அந்த டாக்டர் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட மெமரியையும் உனக்கு கொடுக்கவே இல்லை, அந்த பையன்கிட்ட லெட்டரை கொடுத்து இந்த மாதிரி மாந்திரிகம்லாம் பண்ண சொல்லி அந்த பையனோட அம்மா மாதிரியே நடிச்சு அந்த பையனை மேனிபுலேட் பண்ணி நீ வீட்டுக்கு வர வச்ச. சோ அந்த பையனும் வாங்குக்கு மந்திர தந்திரம்லாம் பண்ணி என்னென்னமோ பண்ணா, அவரும் எமர்ஜென்சி நம்பருக்குலாம் கால் பண்ணாரு, அதெல்லாம் உடைச்சான். பட் ஆனா அந்த பையன் வாங்க கொல்லவே இல்லை, அங்க இருந்து ஓடி போயிட்டான். அப்படி ஓடினதை தான் வீட்டுல வேலை செய்யறவங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த பையன் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் நீ உள்ள போயிருக்க, வாங்க உன் கையால கொன்னு இருக்க. அதோட இப்பதான் லீ பெரிய ட்விஸ்டையே உடைக்கிறாரு, நீ வாங்கோடைய செகண்ட் ஒய்ஃப் கிடையாது, நீ தான் வாங்கே அப்படின்னு சொல்றாரு. சோ அந்த டாக்டருடைய ஹெல்ப்பால வாங்கோட மெமரி வந்து இந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு வந்திருக்கு. ஆனா நீ எதுக்காக ஒரு பொண்ணுடைய உடம்புக்குள்ள போன அப்படின்னு சொல்லி இவரு கேக்குறாரு. உடனே அந்த செகண்ட் ஒய்ஃப், அதாவது அந்த செகண்ட் ஒய்ஃப் உடம்புக்குள்ள இருக்கிற வாங்கு, உன்னை நான் சாதாரணமா நினைச்சிட்டேன், ஆனா பரவாயில்லையே எல்லாத்தையும் பக்காவா கண்டுபிடிச்சிட்டேன்
கண்டுபிடிச்சிட்ட, இதை பத்திலாம் சொல்றதுக்கு எனக்கு டைம் இல்ல, நான் வரேன் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் ஆகுது, நம்ம லீ வீட்டில் இருக்காரு. அப்போ அந்த இடத்துக்கு டாக்டர் வராரு. ஏன்னா போலீஸ் வந்து டாக்டரை தேடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவர் அந்த செகண்ட் ஒய்ஃபை கொல்றதுக்கு ட்ரை அதனால இப்ப அவரு நம்ம லீ கிட்ட வந்து, இங்க பாருங்க, ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்ன நடந்ததுன்னு எல்லாத்தையும் நான் தெளிவா சொல்றேன்னு இப்பதான் இவரு சொல்ல ஆரம்பிக்கிறாரு எல்லாத்தையும். 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டாக்டரும் வாங்கும் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இதுல அந்த வாங்குன்றவர் வந்து ரொம்பவே வித்தியாசமானவர். அவருக்கு ஒரு பொண்ணா இருக்கணும் அப்படின்னு தான் ஆசையே. அதோட அந்த வாங்குக்கும் டாக்டருக்கும் இடையில ஒரு லவ்வும் இருக்கு, வித்தியாசமான லவ். சோ வாங்க வந்து ஒரு பெண் மாதிரியான ஒரு ஆளு அப்படின்ற விஷயம்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னா ரொம்ப கேவலமாயிடும். அவருடைய கம்பெனிக்கே இது ஒரு கெட்ட பேரா கூட வந்துடும். ஸோ அதனால வெளி உலகத்துக்கு நம்ம நார்மலா தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு பொண்ணை மேரேஜ் பண்றாரு. அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப். ஸோ அவங்க கூட இருந்து ஒரு குழந்தையும் பிறக்குது. அதுக்கப்புறம் ஆளு கண்டுக்கிறதே கிடையாது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ரொம்ப சோகமாவே இருப்பாங்களா. இதனால அந்த டாக்டரும் அடிக்கடி ஃபர்ஸ்ட் ஒய்ஃபை பார்த்து அவங்கள சமாதானப்படுத்துற மாதிரியே பேசி அவங்க மைண்டை டைவர்ட் பண்ணுவாரு. இந்த மாதிரி இவங்க அடிக்கடி மீட் பண்றது தான் சில ஜேர்னலிஸ்ட் போட்டோ எடுத்து இவங்களுக்குள்ள அஃபேர் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் நியூஸ் போட்டிருப்பாங்க. ஆனா உண்மையிலேயே டாக்டருக்கும் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கும் இடையில எந்த ஒரு அஃபேரும் இல்ல. ஆனா உண்மையிலேயே டாக்டர் லவ் பண்றது அந்த வாங்க தான். வாங்க கூட இருக்கும்போது மட்டும் அவர் பொம்பளை வேஷத்தை போட்டுப்பாரு. சோ இப்படி இவங்க ஒன்னா இருக்கிறதெல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, அந்த போட்டோவை ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் பாத்துறாங்க. அவங்களுக்கு ஒரே அசிங்கமா இருக்கு. ஏன்னா நம்ம ஹஸ்பண்ட் பொம்பளை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு டாக்டர் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி அந்த போட்டோவெல்லாம் தூக்கி போட்டு மேல இருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. சோ அங்க ஜேர்னலிஸ்டையும் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த ஜேர்னலிஸ்ட் எல்லாத்தையும் வீடியோ எடுப்பாரு. நம்ம டாக்டரும் அங்க போயிட்டு அங்க இருக்கிற போட்டோவெல்லாம் ஆளு எடுப்பாரு. ஜேர்னலிஸ்டுக்கும் காசை கொடுத்து வாயை க்ளோஸ் பண்ணிடுவாரு. அந்த போட்டோஸ்ல இருந்ததெல்லாம் யாருன்னா நம்ம டாக்டரும் வாங்கும் ஒன்னா இருந்த போட்டோஸ் தான். சோ எது என்னவோ ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமே வாங்குக்கு கேன்சர் வந்துருது. அவ்வளவுதான், வாங்கு சாக தான் போறாரு. சோ வாங்கு இறந்து போயிட்டாருன்னா டாக்டர் கூட ஒன்னா இருக்க முடியாது. அதோட கம்பெனியையும் அவரால் ஓன் பண்ண முடியாது. சோ அப்பதான் இவங்க ஒரு பிளான போடுறாங்க. இந்த வாங்கோடைய மெமரியை வேற ஒரு ஆளுக்கு ஷிஃப்ட் பண்ணி அந்த உடம்புல வாழலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போடுறாங்க. இந்த வாங்குக்கு வந்து ஒரு பெண்ணா இருக்கணும் தானே ஆசை. அதனாலேயே ஒரு பொண்ணை பிடிச்சி கொண்டு வராங்க. அதுதான் செகண்ட் ஒய்ஃப். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ண போறாங்கன்னா அந்த பொண்ணுக்கு தெரியாது, பாவம். அதனாலதான் அந்த வீட்டுக்குள்ள ஸ்டார்டிங்ல வரும்பொழுது ரொம்ப பாவமா வந்திருக்கும், ஏதோ வேலைக்கார பொண்ணு மாதிரி வந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறமா அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணி பண்ணி அந்த செகண்ட் ஒய்ஃப் வந்து வாங்கா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸோ மொத்தம் 2 வாங்கு இருக்காங்க அந்த வீட்டுல. கேன்சர்னால பாதிக்கப்பட்ட ஒரு வாங்கு, அந்த வாங்குடைய மெமரிஸ் மூலமா உருவாக்கப்பட்ட செகண்ட் ஒய்ஃபா இருக்கிற ஒரு வாங்குன்னு 2 பேர் இருக்காங்க. சோ நோயினால பாதிக்கப்பட்ட அந்த வாங்கு வந்து தன்னால இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த செகண்ட் ஒய்ஃபா இருக்கிற வாங்கு வந்து பிசினஸ் எல்லாம் டேக் ஓவர் பண்ணிட்டு டாக்டர் கூட வாழணும், இதுதான் பிளான். ஆனா அந்த நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிற வாங்குக்கு வந்து லைட்டா என்னமோ டவுட் வருது, டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு. அவர் என்ன பண்றாரு, டாக்டருக்கு கால் பண்ணி எனக்கு இந்த பொண்ணு வேணாம், என்னோட மெமரிஸை வேற யாருக்காவது வெயி அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. ஆனா இந்த விஷயத்த செகண்ட் ஒய்ஃபா இருக்கிற வாங்கு கேக்குறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க வாங்கு தானே, வாங்குடைய மெமரிஸ் திங்கிங் எல்லாமே இருக்கும்ல. சோ நம்மளையே அழிக்க ட்ரை பண்றானே அப்படின்னு சொல்லி தான் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபோட பையனை வச்சு பக்காவா பிளான் போட்டு கேன்சர்னால பாதிக்கப்பட்டிருந்த வாங்க இந்த செகண்ட் ஒய்ஃப் வாங்கு கொல்றாங்க. சோ அவ்வளவுதான், இப்பொழுதுக்கு இந்த உலகத்துடைய பார்வையில இவங்க செகண்ட் ஒய்ஃப். ஆனா உண்மையிலேயே இது வாங்கு. ஆனா இப்ப பிரச்சனை எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா டாக்டர் கிட்ட இருந்து தான். டாக்டருக்கு வந்து வாங்க ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உண்மையான வாங்கு வந்து உடம்பு நோயினால பாதிக்கப்பட்டிருக்காரு, அவரு தன்னால இறந்து போனா பரவாயில்ல, ஆனா நீ இந்த மாதிரி கொலை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அவனும் வாங்கு நானும் வாங்கு, கொல்றதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவரா வித்தியாசமா ஒரு பேச டாக்டருக்கு இந்த வாங்கு, அதாவது இந்த செகண்ட் ஒய்ஃப் மாதிரி இருக்கிற வாங்கு மேல சுத்தமா லவ்வே இல்ல. சோ அதனால கூட்டிட்டு போயிட்டு கொல்லலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காரு. ஆனா அந்த வாங்கு தப்பிச்சு வந்திருப்பாங்க. இதுதான் நம்ம பார்த்திருப்போம். டாக்டர் பின்னாடி கத்தியோட வந்திருப்பாரு. சோ இதுதான் நடந்தது. இப்போ இருக்கிறது செகண்ட் ஒய்ஃப் கிடையாது, அது வாங்கு தான். என்னால நிரூபிக்க முடியும், இதை நம்ம கோர்ட்டுக்கு கொண்டு போவோம், தண்டனையை வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம லீ என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட வேற ஒரு பிளான் இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டரை கூட்டிட்டு, டாக்டர் தெரியக்கூடாதுன்னு மாஸ்க் ஒன்னு போட்டுட்டு நம்ம லீ வந்து ஸ்ட்ரைட்டா அந்த செகண்ட் ஒய்ஃப் அதாவது வாங்க பாக்குறதுக்கு போறாரு. சோ நம்ம லீயும் வந்து அந்த செகண்ட் ஒய்ஃபா இருக்கிற வாங் கிட்ட, நீ உண்மையான வாங்கா இருக்கும் பொழுது டாக்டர் கூட நல்லா க்ளோஸா இருந்த, ஆனா இப்போ உன் மெமரி வந்து உன்னோட செகண்ட் ஒய்ஃபுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ அந்த டாக்டரை கண்டுக்கவே மாட்டியே, ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான், ஏன்னா அந்த வாங்கா இருந்தது என்னுடைய முன்னாள் வாழ்க்கை, அது அந்த டாக்டர் கூட இருந்தது, அவ்வளவுதான், அது முடிஞ்சு போயிடுச்சு, இது என்னோட புது வாழ்க்கை, இதுல எனக்கு அவன்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்ல. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு டாக்டர் ரொம்ப கஷ்டப்படுறாரு. நேரா உள்ள வந்து அவரு செகண்ட் ஒய்ஃபா இருக்கிற அந்த வாங்குக்கு மயக்க மருந்து அடிக்கிறாரு. சோ இப்ப கதை அப்படியே
கோர்ட்டுக்கு போகுது. அவ்வளவுதான், செகண்ட் ஒய்ஃபா இருக்கிற வாங்கு கோர்ட்ல உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆமா, நான் தான் வாங்க கொன்னேன் அப்படின்னு. ஆனா நான் தான் வாங்கு, மெமரிஸ் எல்லாம் மாறி இருக்கு அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லல, தேவையில்லாத குழப்பம் வரும் அப்படின்னு சொல்லி அந்த ஆடியோ ஃபைலை மட்டுமே காமிச்சு கோர்ட்ல இவங்களை மாட்ட விட்டாங்க. அந்த செகண்ட் ஒய்ஃபா இருக்கிற வாங்கும் உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. அவ்வளவுதான், அவங்கள ஜெயிலுக்கு அனுப்புறாங்க. சோ அந்த பையன் வந்து எந்த தப்பும் பண்ணாதவன், அந்த பையனுக்கு இனிமே தண்டனை கிடையாது. நம்ம லீயும் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. சோ எப்படியோ ஒரு வழியா இந்த கேஸை முடிச்சாச்சு. அப்படியே நாட்கள் போகுது. நம்ம லீயும் கேன்சர் நோயினால இறந்து போறாரு. நம்ம ஜெயினுக்கும் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு ஜெயின் நேரா ஜெயிலுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த செகண்ட் ஒய்ஃப் வாங்க தான் அவங்க பாக்குறாங்களே, அந்த வாங்கும் அப்படியே குழந்தைய பார்த்துட்டு ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க, சந்தோஷப்படுறாங்க. சோ இப்பதான் நமக்கு இன்னொரு ட்விஸ்ட் தெரிய வருது. ஆக்சுவலா டாக்டரு அந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு மயக்க மருந்து கொடுத்து அடுத்தது என்ன பண்ணிருப்பாங்க நமக்கு தெரியாதுல. ஆனா என்ன பண்ணிருக்காங்கன்னா, அந்த வாங்கோடைய மெமரிஸை எடுத்துட்டு நம்ம லீயோடைய மெமரிஸை அந்த செகண்ட் ஒய்ஃபுக்கு கொடுத்துட்டாங்க. சோ கோர்ட்ல வந்து நான் தான் தப்பு பண்ணேன் அப்படின்னு சொன்னது எல்லாமே செகண்ட் ஒய்ஃபோட உடம்புக்குள்ள இருக்கிற நம்ம லீ தான். சோ இப்ப கேன்சர் நோயினால பாதிக்கப்பட்ட உண்மையான லீ இறந்து போனாலும் அவருடைய மெமரிஸ் இப்போ இந்த செகண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கு. இன்னமும் அவர் உயிரோட தான் இருப்பாரு. ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவரோட குழந்தை கூட ஒய்ஃபு கூட அவரு சந்தோஷமா வாழலாம். சோ இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. நீங்களே சொல்லுங்க, சும்மா ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்னு வச்சு என்ன கதை விட்டுருக்காங்க பாத்தீங்களா? சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த கதை பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டு ஞாபகமா உங்க ஃபிலிம் ரோலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. சோ இதே மாதிரி வேற லெவல் மூவிஸை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.